பெங்களூரிலிருந்து எர்ணாகுளம் சென்று கொண்டிருந்த இன்டர்சிட்டி ரயில் ஓசூர் அருகே தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 10 பேர் உயிரிழந்தனர். பெங்களூருவிலிருந்து எர்ணாகுளம் சென்று கொண்டிருந்த எர்ணாகுளம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று காலை 7:40 மணியளவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஆனைக்கால் என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று அந்த ரயிலின் 9 பெட்டிகள் தடம் புரண்டு கவிழ்ந்தன. இந்த விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். விபத்து பற்றிய தகவல் கிடைத்ததும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு விபத்தில் பலியானவர்கள் உடலை மீட்டனர். இந்த விபத்தில் காயம் அடைந்தவர்கள் மீட்கப்பட்டு பெங்களூரு மற்றும் ஓசூர் மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணமாக தலா 2 லட்சம் ரூபாயும், படுகாயம் அடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும், லேசான காயம் அடைந்தவர்களுக்கு 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என ரயில்வே வாரியம் அறிவித்துள்ளது. விபத்து குறித்து நடந்த முதற்கட்ட விசாரணையில் ரயில் தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசலே விபத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. தமிழக விவசாயிகளின் நலனுக்கு எதிரான எந்த ஒரு செயலையும் மத்திய அரசு செய்யாது என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மத்திய தரைவழி மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தஞ்சை வந்தபோது காவிரி பாசன விவசாயிகள் மத்திய அமைச்சரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மனுவில் கர்நாடகாவில் ஆண்டுதோறும் 2200 டிஎம்சி தண்ணீர் யாருக்கும் பயன்படாமல் வீணாக அரபிக்கடலில் சென்று கலப்பதாகவும், இதில் 400 டிஎம்சி தண்ணீரை நீர் மேலாற்று திட்டத்தின் மூலம் மலைகளை குடைந்து காவிரியில் திருப்பிவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பேசிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அளித்த பேட்டியில், தமிழக விவசாயிகளின் நலனுக்கு புறம்பான எந்த ஒரு செயலையும் மத்திய அரசு செய்யாது எனவும், கர்நாடகா மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஆயிரக்கணக்கான டிஎம்சி தண்ணீர் வீணாக கடலில் கலப்பது குறித்து மோடி அரசு சிந்திக்கும் எனவும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மாதொரு பாகன் நூல் தொடர்பான சர்ச்சையில் நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் போடப்பட்ட ஒப்பந்தம் அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எழுத்துரிமை, கருத்துரிமை பாதுகாப்பு சிறப்பு கருத்தரங்கம் நாமக்கல்லில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அக்கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமீபத்தில் எழுத்தாளர் பெருமாள் முருகனின் மாதொரு பாகன் நூல் தொடர்பான சர்ச்சையின் போது நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் போட்ட ஒப்பந்தம் அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்றும், மேலும் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என தெரிவித்த அவர், எழுத்து மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கு அரசு நிர்வாகம் இடையூறாக இருக்கக்கூடாது என்றும், இதுபோன்ற உரிமைகளை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 9 மாத கால மத்திய பாஜக அரசு சங் பரிவார அமைப்புகளின் வகுப்புவாத நடவடிக்கைகள், மதச்சார்பின்மை விவாத முயற்சி போன்றவற்றால் ஏற்பட்ட பின்னடைவே டெல்லி தேர்தலில் பிஜேபி தோல்விக்கு காரணம் என்றும் ஜி. ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். திண்டுக்கல்லில் ரயிலில் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த கேரள மாநிலத்தை சேர்ந்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 2014 டிசம்பர் மாதம் சென்னையிலிருந்து நாகர்கோவில் சென்ற விரைவு ரயிலில் பயணம் செய்த பரமேஸ்வரி என்ற பயணியின் மொபைல் போன், 4 பவுண்ட் செயின் உட்பட கைப்பை ஆகியவற்றை வேலூர் அருகே மர்ம நபர் திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து அவர் வேலூர் மாவட்ட ரயில்வே போலீசாரிடம் புகார் அளித்ததன் பேரில் ரயில்வே போலீசார் அந்த மர்ம நபரினை தேடி வந்தனர். இந்நிலையில் பரமேஸ்வரியின் செல்போன் IMEI நம்பரை தொடர்பு கொண்டபோது திண்டுக்கல்லில் செல்போன் தொடர்புள்ளதாக சிக்னல் வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து ரயில்வே போலீசார் தனியாக நின்று கொண்டிருந்த கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த மெல்வின் ஜார்ஜ் என்ற நபரை விசாரித்தனர். விசாரணையில் 2014 டிசம்பர் அன்று ரயிலில் நடந்த கொள்ளையில் ஈடுபட்ட நபர் என்று தெரிய வந்ததை அடுத்து போலீசார் அவரை கைது செய்தனர். மேலும் அவனிடமிருந்து 4 பவுண்ட் செயின், செல்போன் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் ஆய்வு செய்தார். தேனி மாவட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறையின் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பகுதியில் 4,15,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அகலப்படுத்தும் பணியும், கண்டமனூர் பகுதியில் 8,05,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை அகலப்படுத்தும் பணிகளும், அம்மச்சியாபுரம் பகுதியில் 4,90,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வைகை ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டும் பணியும் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெங்கடாசலம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் சாந்தி, மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் ராமசுப்பு, நெடுஞ்சாலைத்துறை உதவி இயக்குநர்கள் குருசாமி, ராஜா, வீரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.